குருத்தோலைக்கும் வேதாகமத்துக்கும் தொடர்பு உண்டா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 2 வசனம் அங்கு காணப்படுகிறதாக பார்க்கிறோம். ஒன்று, யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று அங்கு சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்போ குருத்தோலைகளை பிடித்து கொண்டு எதிர்கொண்டு போகிறார்கள், ஓசன்னா என்று பாடுகிறார்கள். ஓசன்னா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது காப்பாற்றும் என்ற பொருளை உடையதாக இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அப்போ இவங்க குருத்தோலையை பிடிச்சிட்டு இவங்க போறாங்க, அவங்க எதிர்கொண்டு இயேசுக்கு எதிர்கொண்டு போறாங்க. அப்போ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படிங்கிற பாட்டை அவங்க பாடிட்டு போறாங்க. இது ஒரு முதல் சம்பவமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக வெளிப்பசுவேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரங்களிலும் ஜனங்களிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குருத்தோலையை பிடிச்சிட்டு போறாங்க. குருத்தோலை இருந்துன்னா கொடுங்க, ஒரு குருத்தோலை இருந்துன்னா கொடுங்க. அவங்க குருத்தோலை பிடிச்சிட்டு போறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி குருத்தோலை பிடிச்சிட்டு அவங்க போறாங்க. தெரியுதா? 2000 வருஷம் குருத்தோலை பிடிச்சிட்டு போறாங்க. அப்படி போகும்போது வழிநடந்து போகிறார்கள், குருத்தோலை பிடித்துக் கொண்டு வழிநடந்து போகிறார்கள். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யுகத்தின் முடிவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது திரள் கூட்டமான ஜனங்கள் அவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கையில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டி அனுபவம் சிங்காசனம் கொண்டு நிற்க கண்டேன்கிறார். அப்படின்னு இந்த குருத்தோலை இங்கே பிடிக்கிற குருத்தோலை எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தோம்னா அவருடைய ராஜ்யத்தில் போய் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கணும். அப்படின்னா இந்த குருத்தோலையில் ஒரு 4 தத்துவம் அடங்கி இருக்கிறது என்பதாக